அட சம்பந்தி அம்மா, குடும்பத்துல இருக்கவங்கள வெறுமனே அழைச்சா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாமும் கொடுக்கணும்ல. லேடிஸ்க்கு கொஞ்சம் சாரீஸ் வாங்கி வச்சுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் நகை, அப்புறம் பெரியவங்களுக்கு, அதாவது என் அத்தை, சித்தி, மாமி, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கோல்ட் ரிங்கே போதும். இல்ல, நான் சித்தியை இப்படி எல்லாம் செய்ய விட முடியாது. இது ரொம்ப தப்பு. ஒருத்தர் பேச்ச அப்படியே கேக்குறது ஒரு வீட்டுக்கும் நல்லதில்ல, ஒரு பொண்ணுக்கும் நல்லதில்ல, அது மட்டும் இல்ல இந்த சமூகத்துக்கே நல்லதில்ல. இல்ல, நான் இப்பவே போய் சித்திக்கிட்ட நீங்களா? என்ன சக்தி இது? நாங்க அங்க உட்காந்துட்டு இருக்கோம், நீங்க இங்க இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நினைச்சா குக்கிங், நினைச்சா கிளீனிங், நினைச்சா சர்விங். நீங்க என் கூட வந்து உட்காரதே இல்லை. எனக்கு என்னமோ அத்தை உங்களை ரொம்ப வேலை வாங்குற மாதிரி தான் இருக்கு. நீங்க அவங்க பொண்ணு இல்லைங்கிறதுனாலயா? யார் உங்ககிட்ட இப்படி கேவலமா சொன்னது? அவங்க என்னோட அம்மா, அண்ட் நான் அவங்களோட பொண்ணு. அதோட நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னா, இது என்னோட வீடு. அடடா, கொஞ்சம் இருங்க. நீங்க நான் சொன்னதை தப்பா எடுத்துக்கிட்டீங்களே. ஆக்சுவலா எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பிடிக்கல. நீங்க என்கிட்ட 2 நிமிஷம் கூட பேச மாட்டீங்க. ஆனா நானு மொத்த ஃபேமிலியும் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் என்னோட கண்ணு எப்பவுமே உங்களை தான் தேடிக்கிட்டே இருக்கு. இங்க பாரு, உன் பேச்சு ரொம்ப தப்பா இருக்கு. அட, நான் ஒரு ஸ்பெஷல் போனை வாங்கியிருக்கேன். அதுல ராங் நம்பரே போகாது. அது புது சிம்மு. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பொண்டாட்டி கூட பாதி பொண்டாட்டியான மச்சினி, அவளும் ஃப்ரீ தான். இப்பவே நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன், உன்னோட நம்பரை நான் கட் பண்றேன். பின்னாடி போ. சக்தி, நாங்க பின்னாடி போக முன்னாடி அடி எடுத்து வைக்க மாட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு என்ன வேணுமோ அத நாங்க அடைஞ்சே தீருவோம். சிவபெருமானே, எனக்கு உதவி செய்யுங்க. சிவபெருமானே, எனக்கு உதவி செய்யுங்க. டாக்டர் சிவா,
சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. சிவா சார், சிவா சார் இங்கே என்னாச்சு? ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்க? நீ ஓகே தானே? டாக்டர் சிவா ரௌத்ர ரூபத்துக்கு மாறிட்டா அப்புறம் அவரை ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பிரளயமே வந்துடும். இவர்கிட்ட சொன்னா என்ன ஆகும்னே தெரியல. என்னாச்சு சக்தி? ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே தான். ஹரிஷோ, நம்ம இங்கே இருந்தோன்னா சக்தி நம்மளை பற்றி சொல்லிட்டானா போன முறை ஜாப் தான் போச்சு. பொண்ணுங்களை மதிக்க தெரியாதவன், வாழவே தகுதி இல்லை. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஆபீஸ் பொண்ணுகளை சீண்டுவன்? இந்த முறை உயிரே போயிடும். அதனாலதான் சொல்றேன், சீக்கிரமா இருந்து போயிடலாம். வாப்பா. நில்லுங்க. என்ன பாருங்க. எனக்கு என்னமோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஐயோ சிவா சார், நம்ம எங்கேயுமே சந்திக்கல. ஆமாமா, எங்கேயும் பார்க்கல. வாடா. இது வரைக்கும் சந்தேகமா தான் இருந்தது. ஆனா இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. டாக்டர் சிவா ரஞ்சனை ஏற்கனவே பார்த்திருக்காரு. அதனாலதான் ரஞ்சன் மறைஞ்சு மறைஞ்சு ஓடிட்டு இருந்தான். எனக்கு ஏன் இப்படி தோணுது? ஒருவேளை எனக்கு அந்த கதை தெரிஞ்சா என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேரவே கூடாது. அந்த சாமியார் சொன்ன கணிப்பு உண்மையாக கூடாது. அவ சிவாவுடைய வாழ்க்கையில சக்தியா வருவா. அவ உன்னுடைய வாழ்க்கைய அழிச்சிடுவா. நடக்காது. இது மந்திர வாக்கு. மாம் கூப்பிட்டீங்களா? உன் போனை கொடு. மாம், நான் ஒன்றும் ஸ்கூலுக்கு போற குழந்தை இல்லை. போற வரப்பெல்லாம் நினைச்சா நீங்க என்ன அடிக்கிறீங்க. இப்போ வந்து போனை கேட்குறீங்க. நாளைக்கு என்ன தோப்பு காரணம் போட சொல்வீங்களா? தேவைப்பட்டா நான் அதையும் செய்வேன். போனை கொடு. நான் ஒரு முக்கியமான கால் பேசணும். ஏன்னா என் போன் ஹேங் ஆயிடுச்சு. ஓ, நீ உன் அம்மாவையே வேவ் பார்க்க போறியா? ஓ, ரீமாவோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு யாருன்னு தெரியும். அது வேற யாரும் இல்ல மேடம், உங்க பாசமான பையன் கிரீஷ் தான். ரீமா சென். இதுல அந்த மாதிரி பேரே இல்லையே. Thank God. எனக்கு தெரியும் என்னோட புள்ள அந்த பொண்ணு பின்னாடி எல்லாம் சுத்த மாட்டான்னு. ஆனா அந்த ரஞ்சன் ரீமா சென்னோட நம்பரை அனுப்பி சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டான். இப்ப மந்திரா அவளோட மேஜிக்க செய்ய வேண்டியதுதான். கிரிஷா, நான் ரெடி ஆயிட்டேன். மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன். அப்படியா?
ஆமா கண்டிப்பா. ஹலோ, இப்ப நீங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றீங்க? ஹலோ, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னோட ஏன் இப்படி கேம் விளையாடிட்டு இருக்கீங்க கிரீஷ்? நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ண? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? என்ன உங்ககிட்ட வரவும் விட மாட்டேங்கிறீங்க, என்னை விட்டு விலகியும் போக மாட்டேங்கிறீங்க. இப்படியே போனா நான் பைத்தியம் ஆயிடுவேன். நான் ஒண்ணு உங்ககிட்ட வந்து பேசலையே, நான் ஒண்ணு உங்ககிட்ட முதல்ல வந்து அப்ரோச் பண்ணல. நீங்க தானே என்கிட்ட வந்தீங்க அந்த தண்ணீர் பந்தல் கிட்ட. நீங்க தானே உங்க காதலை வெளிப்படுத்துனீங்க. பர்சனலி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். ஐ லைக் யூ. என்னால சரியா உங்க முகத்தை கூட பார்க்க முடியல. இருந்தாலும் நீங்க பேசுனதை வச்சு எனக்கு உங்க மேல காதல் வந்துருச்சு. தண்ணீர் பந்தலுக்குள்ள இருந்தா முகம் கூட தெரியாதே. அப்ப கிரீஷுக்கு அவன் யார் கூட பேசிட்டு இருந்தான்னு தெரியுமா? நீங்க என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களோ அத எல்லாம் நான் செஞ்சேன். நீங்க என்ன வீட்டுக்கு வர சொன்னீங்க, நான் உங்க வீட்டுக்கு கூட வந்தேன். இப்போ இது யாரு? கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். இவளும் ஒரு முறை இங்க வந்திருக்காளா? சக்தி வந்தா அது எனக்கு நல்லா தெரியும். அப்பதானே நான் அவளை பார்த்தேன். நீங்க எனக்கு எந்த கனவை காட்டினீங்களோ அத நீங்களே கலைச்சிட்டீங்க. நீங்க தானே என்கிட்ட உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் நீங்களே என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க? நான் உங்ககிட்ட என் காதல் இல்ல, வியாபாரம். உங்களுக்கெல்லாம் வியாபாரம் செய்ய மட்டும்தான் தெரியும். நீங்க என்னோட கௌரி பூஜைக்கும் வந்தீங்க. ஆனா அங்க உட்கார்ந்துகிட்ட நீங்க பாட்டுக்கு தேம்பி தேம்பி அழுதீங்க. ஏதோ உங்க காதல் உங்களை விட்டு விலகி போற மாதிரி. நீங்க என் காயத்தை சரி பண்ணதான் வந்தீங்க. ஆனா நீங்க அங்க வந்து என்னோட காயத்தை இன்னும் ரணமாக்கிட்டீங்க. இன்னைக்கு எனக்கு நலங்கு. இப்ப போய் போன் பண்றீங்க. ப்ளீஸ், இப்படியே பண்ண நான் சேர்த்துருவேன். இங்க பாருங்க, நீங்க ஒரே ஒரு முறை சொல்லிடுங்க, நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையா? இப்பதான் எனக்கு மொத்த கதையும் புரியுது. கிரீஷ் என்னெல்லாம் பண்ணிருக்கானோ, என்னெல்லாம் பேசிருக்கானோ அது எல்லாமே சக்திக்காக. ஆனா இந்த முட்டாள் பொண்ணு அவன் இவளதான் காதலிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டா. டாக்டர் சிவா, எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லு. ஃப்ரெண்ட்ஸா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாம வேற யார் ஹெல்ப் பண்ணுவா? நாம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்படின்னா மிஸ் சக்தி, நான் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்ல. டாக்டர் சிவா, விளையாடாதீங்க. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னால எதுவும் செய்ய முடியாது. அப்புறம் அக்காவுக்கு கல்யாணமும் ஆயிடும். சக்தி, நீ உன் அக்காவோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நீ வீட்டுல கல்யாணம், ஆனா நீ என்னடா உம்மனை சுத்திட்டு இருக்க. என்ன விஷயம்? என்னாச்சு? ஹலோ, ஏன் ஏதோ பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு பொண்ணு அவ்வளவு சீக்கிரமா மனசை பறி கொடுக்க மாட்டா. அப்படி ஒரு முறை அவ மனசை கொடுத்துட்டான்னா எந்த எல்லைய வேணாலும் கடக்கவும் அவ தயாரா இருப்பா. இததான் கண்ணா நானும் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நீ உன்னோட எல்லா எல்லையையும் மீறணும். ஏன்னா இப்ப என்னோட கிரீஷ் தான் அந்த ஆயுதமா மாற போறான். இதெல்லாமே தெரியாம நடந்திருந்தாலும் சரி, ஆனா உன்னோட அழிவுக்கு நீயே காரணமாக போற. என்னோட புள்ள கிரீஷ் அவனோட அம்மா மந்திரா மாதிரியே புத்திசாலியா தானே இருந்தாகணும். சொல்லு சக்தி. அவளை விடு. நீ எதுக்கு இங்க வந்த அத முதல்ல சொல்லு. அதுவும் இப்படி பந்தாவா?
வாங்க 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 வணக்கம் உட்காருங்க. வாங்க. நல்லா ட்ரெஸ் பண்றது எனக்கு பழக்கம். நான் எப்பவுமே அழகா தான் ட்ரெஸ் பண்ணிப்பேன். ஓ அது மட்டும் இல்லாம அங்கிள், நீங்க தானே என்ன எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துருன்னு சொன்னீங்க. இன்விடேஷன் வாங்கிட்டு வராம இருக்கிறது நல்லது இல்லைல்ல. ஒருத்தர் ஏதாவது சொல்லி மறுத்துக்கிட்டே இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல. நீ இப்ப யார பத்தி பேசுற? எங்க வீட்டுக்காரரை பத்தியா இல்ல சக்தியை பத்தியா? அங்க நடந்த பூஜைக்கு உன்னை அவர்தான் கூப்பிட்டாரா? இல்ல அது நான் சக்தி பின்னாடியே. அது நாங்க ஒண்ணும் வெளியாள் இல்லையே. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒருத்தன், குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒண்ணாதான் இருக்கணும். எங்க விடா இருந்தானே உங்க விடா இருந்தானே அதானே. இங்க பாருப்பா. இங்க பாருங்க ஆண்டி, இங்க பாருங்க. நீங்க பாட்டுக்கு இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. நான் எதையும் சாப்பிட மாட்டேன். நான் இங்க ஹெல்ப் பண்ணதான் வந்தேன். ஹெல்ப் பண்ணியே தீருவேன். என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க. அப்படியா? வேலை பார்க்க தான் வந்தியா? ஆமா. அப்ப நான் என்ன சொன்னாலும் அதை செய்வியா? கண்டிப்பா. கெட் அவுட். அடியே மனோரமா, இவ யாருன்னு தெரியும்ல. ஒருவேளை ரகுநாத் சார் தப்பா எடுத்துக்கிட்டாருன்னா? இங்க பாருங்க, பாவம் இவன் ரொம்ப நேரமா வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்றான். இவனுக்கு வேலை கொடுக்கலனா மனசு வருத்தப்படுவான். ஏன்பா வேலை செய்யறதுல உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அப்படி சொல்லு. இந்தா இந்தா, இது புது லைட்டு. இங்க எத்தனை தூண் இருக்கோ அதுல சுத்து 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 சுத்துன்னு சுத்திரு. ஓ கண்டிப்பா நல்லா சுத்திடுறேன் ஆண்டி. நீங்க வாங்க, உள்ள விருந்தாளிங்க இருக்காங்க, வாங்க. போ வர. நீயும் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா, சரியா? கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சித்தி நான் பேசினது எதையும் கேட்கல. நல்லாவே இல்ல. லைட்ஸா? இல்ல கரெக்டா இருக்கு. லைட்ஸ சொல்லல. எங்களோட சின்ன ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக நீ என் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணான்னு சொல்ற? ஐ மீன் எதுக்கு மறுக்கிற? நீங்க என்கிட்ட அடி வாங்க போறீங்க. தட்ஸ் a great idea. ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் சகஜம்தான். வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். நீங்க வந்தது எங்க ஃபங்க்ஷனோட வேல்யூவை ரொம்ப அதிகமாக்கிடும். நீ மட்டும் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டனா என்னோட வேல்யூவும் இன்னும் அதிகமாகிடும். டான் டானு உன்னோடு சீனு 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 தொட்டடலாம் சீனு மானு 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 உன்னோடு காஃபின் கானு 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 பார்த்தாலே நான் குண்டான கண்ணால குத்தாம குத்தாத நீ ஒன்ன கண்டாலும் பத்தாதடி. ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்ட முன்னே எங்கெத்து நிக்காதடி. உருகுதே உங்க நான்மை பார்த்து மயங்குதே இந்த பாவைதான் தவிக்கிறே எல்லை தாண்டி பார்க்க தடுக்குதே பெண்ணானந்தான். உருகுதே மயங்குதே தவிக்கிறே தடுக்குதே பெண்ணானந்தான். Giving you royal treatment on your daily shopping is guaranteed. You're my Lisa, mama, I'm your naughty mommy, giving you lifetime service warranty. I'm a loyal husband, giving you royal
அடடா, இந்த டாக்டர் சிவா எங்கிருந்து வந்தா மச்சான்? ஆமா மாமா, இப்போ நான் மந்திரா மேடம் சொன்ன வேலையை எப்படி செய்யறது? அவனுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சிருச்சுன்னா என்னோட கதையே முடிஞ்சிடும். அப்படின்னா நீ ஒன்று பண்ணு, அந்த மதுராவுக்கு சீக்கிரமா ஃபோன் பண்ணி அவகிட்ட இப்போ என்ன பண்ணணும்னு கேளு. சரி மாமா, கரெக்டாக சொன்னீங்க. ஹலோ மேடம், டாக்டர் சிவா இங்க வராருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. நீங்க சொன்ன வேலையை நாங்க எப்படி செய்யறது? கண்டுபிடிச்சிட்டாருன்னா? அது மட்டும் இல்லாம அவர் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டே இருக்காரு. ரிலாக்ஸ் ரஞ்சன். சிவாக்கு உன்னை அடையாளம் தெரியற அளவுக்கு அவனோட மெமரி ஒன்னும் ஸ்ட்ராங் இல்ல. ஏன்னா அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு உண்டான ஏற்பாட்டை நான் எப்பவோ பண்ணிட்டேன். நீ இப்போ சக்தி கிட்ட போ. அதுக்கப்புறம் உன்னோட சடங்க முடி. சரி மேடம்.